போகிறோன்னா எல்லாம் எதுக்கு வார்த்தை வராங்க சிரிப்பா. வணக்கம் அனைவருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து தீபாவளி ஷாப்பிங். ஆமாங்க, தீபாவளியை நாளைக்கு வச்சுக்கிட்டு இன்றைக்கி போய் நம்ம ஷாப்பிங் போனால் தான் ஒரு திருப்தியாக இருக்கும். அது ஏன்னே தெரியல, அப்படி போய் பழகிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த தீபாவளிக்கும் அதே மாதிரி ஒரு பிளான் தான். ஸோ நாளைக்கு தீபாவளி, ஸோ இன்றைக்கி ஷாப்பிங் போயாச்சு. டி நகர் தாங்க வழக்கம் போல். டி நகரில் வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆக்சுவலி ரோடு காலியாக தான் இருந்துச்சு. ஆனால் டி நகரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தாங்க. நான் கூட எல்லோரும் ஊருக்கு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் இல்லைங்க, இன்றைக்குமே கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தாங்க. பட் ஓகே, ரொம்ப அதிகமாக இல்லை. ஏன்னா போன வீக்லாம் வந்து ரொம்ப அதிகமாக கூட்டம் இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அந்தளவுக்கு இல்லைனாலும் ஓகே, ஆவரேஜாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போகாமல் போத்தீஸ் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். போத்தீஸ் போகணும், அங்கே வந்து ரெகுலராக இருக்கக்கூடிய ட்ரெஸ் தான் இருந்துச்சு, அதே கலெக்ஷன்ஸ் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் காஸ்ட் வைஸும் கொஞ்சம் அதிகமாக தான் தெரிஞ்சுது. இருந்தாலும் வந்து நம்ம தீபாவளின்னு வந்துட்டோம் அப்படின்னா செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். அந்த வகையில் இந்த ட்ரெஸ் நான் எடுத்தேன். இது வேறு எதுவுமே கிடையாது, இது நார்மலாக நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற ட்ரெஸ் தான். அதை முடிச்சுட்டு அப்படியே ஒரு குட்டி பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கம்முன்னு இருப்போமா, போயிட்டு அதை வச்சு விளையாடிட்டு அங்கே இருக்க டாய்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக ஒரு ஃபன் பண்ணிட்டு வந்துட்டோம். அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனது வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டு. ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். பட் ஒரு ஸ்டோரோட நம்ம நிறுத்துவோமா, ஃபஸ்ட்டு வந்து சரவணா ஸ்டோர் போகணும். சரவணா ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். அப்புறம் அப்படியே நம்ம பாண்டியன்ஸ் போகணும். ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்தா ரெண்டுமே ஓகேவாக தாங்க இருந்துச்சு. அதாவது ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை அப்படி தான் சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறம் முடிச்சிட்டோம். இதை முடிச்சுட்டு நம்ம வெளில வரும்போது தான் மம்மி ஞாபகப்படுத்துகிறாங்க, நம்ம வந்ததே கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அதை ஃபஸ்ட்டு வாங்கணும் அப்படின்னாங்க. ஆமாங்க, நாங்கள் ஆக்சுவலி நோம்பில் வந்து கோல்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அதை வாங்கிறதுக்கு தான் மெயினாக வந்தோம். அதை மறந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில் கல்யாண ஜுவல்லர்ஸ் போயிட்டு அந்த ஷாப்பிங்கையும் முடிச்சாச்சு. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.